ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்ல வந்துள்ளேன். மிக 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 நீ எதிர்பார்த்து காத்து கிடந்த சந்தோஷமான விஷயம். என்னிடம் கூட நிறைய வாட்டி வந்து இந்த உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லி இருக்கிறாய். அந்த சந்தோஷம் வேண்டும் என்றெல்லாம் என்னிடம் கேட்டிருக்கிறாய். என்ன சாயி நான் கேட்டேன் என்று நீ கேட்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். என்ன சாய் சொல்கிறீர்கள்? சுதாரிப்பும் சொல்கிறீர்கள், சந்தோஷம் என்று சொல்கிறீர்கள். புரியும் படியாக சொல்லுங்கள் என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு நன்றாகவே புரிகிறது. என் காதுக்கு வந்து கேட்கிறது தங்கமே. என்ன சொல்கிறேன் என்று முழுமையாக சந்தோஷமாகவும் இருப்பாய், அதே நேரம் சுதாரிப்பாகவும் இருப்பாய். ஏனென்றால் சந்தோஷம் வந்தது என்றால் சுதாரிப்பாக இருந்தால்தானே அந்த சந்தோஷமானது எப்பொழுதும் எந்நாளும் நிலையாக இருக்கும். அதனால்தான் நான் சொல்கிறேன், என்னுடைய அன்பான கண்மணியே, வாழ்க்கையில் நீ எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் பார்த்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது சமீப காலமாக சிலர் ஆடும் ஆட்டத்தை பார்த்துவிட்டு உன்னால் தாங்கவே முடியவில்லை. எதற்குத்தான் இவர்கள் 2 பேரும் இவ்வளவு பெரிய ஆட்டத்தை ஆடுகிறார்கள்? யார் இவர்களை பார்க்கிறார்கள் என்பதற்காக இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று நீயே உட்கார்ந்து யோசிப்பாய், சில நேரம் சிரிப்பாய். உன்னுடைய கணவனின் குடும்பத்தில் இருக்கும் சொந்தங்கள் இருவரும், 2 குடும்பமும் சேர்ந்து கொண்டு, அதாவது உன்னுடைய கணவனின் குடும்பத்தில் இருப்பவர்கள் பக்கம் 2 குடும்பம் இருக்கிறது. அந்த 2 குடும்பமும் சேர்ந்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தை ஆட்டி வைக்கும் ஆட்டம் இருக்கிறது பார். அவ்வளவு பெரிய ஆட்டம். நிம்மதி இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது. சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, அவர்கள் இருவருடைய குடும்பம் எப்பொழுது சேர்ந்ததோ அன்றிலிருந்தே வேறு யாரையுமே நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவ்வளவு ஆட்டங்களை எல்லாம் ஆடுகிறார்கள். சொல்லப்போனால் ஒரு விசேஷம் வந்தால் அவர்கள் இருவர் குடும்பம் மட்டும் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக்கொண்டு மற்றவர்களை பார்த்து கிண்டல் செய்து கொண்டு இருக்கிறது, அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. போகும் பொழுது சில வார்த்தைகளை சொல்லி சிரிப்பது, அடுத்தவர் மனம் கஷ்டப்படும் என்று தெரிந்தே சிரித்து கொண்டு ஆடிக்கொண்டிருந்தார்கள். நீ அப்பொழுது எல்லாம் நீ சொல்வாய், மற்றவரிடம் சொல்வாய், இது இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த ஆட்டம் ஆடுகிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் நீ சொல்வாய். எனக்கு அதெல்லாம் தெரியும். என்னிடமே வந்து இதெல்லாம் சொல்லி இருக்கிறாய். என்ன சாய் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் நீ சொல்லி இருக்கிறாய். தங்கமே, ஒரு நபர் ஒரு உறவோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்றால் அது 2 நபர் சேர்ந்திருக்கட்டும், அதனால் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அதுவே மற்றவர்களுக்காக அவர்கள் இந்த மாதிரியான விஷயம் செய்தால் நிச்சயமாக ஒரு நாள் பெரிய பிரச்சனையும் சண்டையும் பிரிவினையும் வரும். உண்மையான உறவு என்றால் யாருக்கும் எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள், கேலி கிண்டல் எப்பொழுதும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஒரு உறவுகளை தாண்டி ஒரு நண்பனும் ஒரு தோழன் தோழி போலவே பேசிக்கொண்டு உணவு பரிமாறிக்கொள்வது, ஒரு பண்டிகை வந்தால் ஒரு பலகாரத்தை பரிமாறிக்கொள்வது, அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வெளியில் செல்வது, இப்படி. ஆனால் இந்த 2 குடும்பமும் சேர்ந்து மற்றவர்களை பழிவாங்குவதற்கு, நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் பார்த்தாயா என்று. இவர்கள் 2 பேருமே இப்பொழுதுதான் நகை பணம் பதவி எல்லாவற்றையும் பார்த்தவர்கள். ஏற்கனவே இவர்களிடம் ஒன்றுமே கிடையாது. இப்பொழுது புதிதாக பார்த்தவர்கள் ஆடத்தானே செய்வார்கள். இந்த 2 குடும்பமும் என்ன செய்கிறது என்றால், புதிதாக பார்த்ததினால் பதவி பணத்தை நகை ஒரு ஆடையை புதிதாக பார்த்ததினால் எல்லோரையும் பார்த்து இவர்கள் பெரிய பணக்காரர்கள் மாதிரியும் மற்றவர்கள் எல்லாம் ஏழை மாதிரியும் மான வித்தியாசத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். புதிதாக பார்த்தவர்கள் தான் இப்படி செய்வார்கள். காலகாலமாக பணத்தையும் நகையையும் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் இது போன்ற இருப்பவர்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாக இருக்கும். மற்றவனை அசிங்கப்படுத்துவது, கிண்டல் செய்வது, இதெல்லாம் பெரிய விஷயமாக இருக்கும். சரியா? இந்த இருவருக்கும் நடுவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். அப்பொழுதுதான் உனக்கு புரியும். அப்பொழுதுதான் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதும் தெரியும். இவர்கள் இருவருக்கும் நடுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆனது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. இவர்கள் இருவருக்கும் நடுவே மிகப்பெரிய பிரச்சனையானது உள்ளுக்குள் கசிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்னும் வெளியே வரவில்லை. ஆனால் வெளியே வரும் நேரம் வந்துவிட்டது. எத்தனை நாள் தான் ஒரு புகையை ஒரு கண்ணாடி
பாத்திரத்தில் மூடியே வைத்திருப்பீர்கள். அதை எப்படி இருந்தாலும் திறக்க வேண்டும் அல்லவா? அதை திறக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஏறும் அல்லவா? அதே போலத்தான் மூடி வைத்திருக்கிறார்கள். இன்னும் வெளிவர ஆரம்பிக்கவில்லை. ஆனால் வெளிவரும் நேரம் வந்துவிட்டது. உனக்குத்தான் இதை மறைமுகமாக சொல்கிறேன். ஆனால் சீக்கிரமாக எல்லாம் நடக்கும். நீயே பார். இந்த நேரத்தில் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். நீ அவர்கள் இருவருக்கும் சண்டை நடக்கும் பொழுது இவர்களுக்கு அழைப்பு போட்டு பேசுவதும் அவர்களுக்கு என்ன ஆனது என்று அழைப்பு போட்டு பேசுவதும் வேண்டாம். அதே போல ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாய், ஒரு விசேஷத்திற்கு போகிறாய் என்ற பொழுது இருவருக்கும் நடுவே பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் இருவரும் தனியாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஏன் நீங்கள் இவரிடம் பேசவில்லை, ஏன் நீங்கள் இவரிடம் பேசவில்லை, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை என்று கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இது போல ஒருவரும் இருவரும் பிரிந்திருக்கும் பொழுது என்ன பிரச்சனை என்று கேட்பதுதான் முதலில் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணமே. பிரிபவர்கள் பிரியட்டும், சேருபவர்கள் சேரட்டும், பேசாமல் போபவர்கள் பேசாமல் போகட்டும். அதனால் உனக்கென்ன லாபம், உனக்கென்ன பிரச்சனை? அவர்கள் இருவரும் பேசாமல் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் விட்டுவிடு. தானாக வந்து இப்படியெல்லாம் செய்துவிட்டால் அப்படியெல்லாம் செய்துவிட்டான் என்று சொல்லும் பொழுது எதுவுமே பேசக்கூடாது. சரி, இந்த சத்தம் மட்டும்தான் உன்னுடைய வாயிலிருந்து வர வேண்டுமே தவிர அவன் அப்படித்தான், இவன் இப்படித்தான், நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான், நீங்கள் இருவரும் செய்ததற்கெல்லாம் இதுதான் என்ற வார்த்தையை தயவு செய்து விட்டுவிடாதே. உன்னுடைய கோபம் எனக்கு புரிகிறது. நீ எப்பொழுது இது நடக்கும் என்று எதிர்பார்த்தாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீ சொல்லக்கூடாது. ஏன் என்றால் உறவுகள் சேர்வார்கள், பிரிவார்கள், எல்லாம் நடக்கும். அப்பொழுது சேரும் பொழுது திடீரென்று அவர்கள் சேரும் பொழுது உன்னுடைய தலையை அவர்கள் உருட்ட ஆரம்பித்து விடுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். யார் எது சொன்னாலும் அவர்களை பற்றி சொன்னாலுமே சரிதான். என்கின்ற சத்தத்தை மட்டும் போட்டால் போதும், தலையை ஆட்டினால் மட்டும் போதும். அவன் அப்படித்தான் என்று உன்னுடைய கருத்துக்களை இந்த இடத்தில் வைக்க வேண்டாம். புரிகிறதா? உனக்கு நான் இப்பொழுது சொன்னதை அந்த விஷயம் நடக்கும் பொழுது இது ஏற்கனவே தெரியும் என்ற வார்த்தையையும் நீ சொல்லக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளை என்பதற்காக மறைமுகமான விஷயங்களை உனக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், இது ஏற்கனவே எனக்கு தெரிந்த விஷயம்தான் என்றும் சொல்லக்கூடாது. உன்னுடைய காதுக்கு அந்த விஷயம் வந்தது என்றால் உன் குடும்பத்திற்குள் நீ பேசலாம். ஆனால் வெளியில் இருக்கும் மூன்றாவதாக இருக்கும் ஒரு நபரிடம் இது நான் எதிர்பார்த்ததுதான், ஆடிய ஆட்டத்திற்கு இதுதான், இது போன்ற வார்த்தைகளை தயவு செய்து உபயோகப்படுத்தாதே. உன்னுடைய மனதுக்குள் 1000 சந்தோஷங்கள் இருந்தாலும் அது வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சரி 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 என்ற வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்திக்கொள். ஆடியவர்கள் எப்படி இருந்தாலும் அடங்குவார்கள். அவன் பக்கம் காத்து வீசுகிறது என்றால் உன் பக்கமும் காத்து வீசும், சந்தோஷம் என்ற காத்து. மற்றவர்களுக்காக ஒரு உறவை திரட்டுபவர்கள் என்றுமே ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். உறவு என்றால் என்றும் அது உண்மையாக இருந்தால்தான் அது உறவை தவிர மற்றவனுக்காக ஒரு உறவுகளை திரட்டி கொண்டு ஒரு வட்டமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டு அடுத்தவரை கிண்டல் செய்வது, அடுத்தவரை அசிங்கமாக பேசுவது, இதெல்லாம் உண்மையான உறவு அல்ல. இது ஏதோ ஒரு நாள் பிரியும் உறவுதான். நிச்சயமாக உள்ளுக்குள் புகைந்து கொண்டு இருக்கும் விஷயம் சீக்கிரத்தில் வெளியே வரும், உன்னுடைய காதுக்கு வரும். நான் உனக்கு முன்பே சொல்லிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து இருவருக்கும் நடுவே மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும். காலம் முழுவதும் உன்னை போல ஒரு தூய்மையான ஒரு பிள்ளையை நான் அள வைத்து கொண்டு இருக்க மாட்டேன். சந்தோஷமாக வாழ வைப்பேன். என்றென்றும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் சந்தோஷமாக கிடைக்கும். காரணங்கள் இல்லாமல் நான் எதையும் உனக்கு சொல்வது கிடையாது. காரணத்தோடு தான் சொல்கிறேன். இன்று கூட உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் என்றால் உனக்கு இந்த முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடோடி வந்தேன். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை செய்திருக்கும் இந்த சாயாகிய நான் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் நிச்சயமாக உனக்கு பிடித்தமான விஷயங்களையும் நடத்தி உன்னை வாழ வைப்பேன். யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் இதை சொன்னேன். ஆனால் சீக்கிரமாக உன் காதுக்கு வந்து இந்த அனைத்து விஷயங்களும் சேரும். பொறுமையாக இரு. எத்தனை நாள் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் நீ பார்த்து கொண்டு இருந்தாய். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எத்தனை விஷயங்கள் நடந்தது. அதே போல இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கும்.
பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே பொன்னாகவே நடக்கும். காலம் முழுவதும் எல்லோரும் பார்த்து சிரித்தார்கள் அல்லவா? அனைவரும் யாரை பார்த்து சிரிக்கிறார்கள் என்பதை பார். உன்னை பார்த்து எல்லோரும் சிரிக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் பார், யாரை பார்த்து சிரிக்கப் போகிறார்கள் என்பதை. சந்தோஷமாக இரு. சகல சௌபாக்கியங்களையும் நானே தருகிறேன். உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன். சுதாரிப்பாக இருந்து அனைத்து விஷயத்தையும் ஆளும் வழியை பார். தைரியமாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.